Good morning, students. Good morning, viewers. Today is a Monday, day before Pongal or Maha Sankaranti. Day before Pongal or Maha Sankaranti. Today's date is January 30, and today is a Monday. Today's Hindu paper contains 16 pages, and it costs 7 rupees. The Hindu. Make in India companies look to localize data storage. Companies look to localize data storage. அந்த டேட்டாவை சேகரித்து வைக்கிறத லோக்கலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நியூஸ் ஆன் பேஜ் நம்பர் 10. விக்சித் பாரத். வாட் இஸ் விக்சித் பாரத் அப்படின்னு கேட்டால், யூத் பவர் இந்த விவேகானந்த பிறந்த நாள் ஜனவரி 12, அதுலேருந்து விக்சித் பாரத் யூத் பவர் இளைஞர்களுடைய சக்தி இந்தியாவை ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றும் அப்படின்னு பிஎம் சொல்கிறார். யூத் பவர் இளைஞர்களுடைய சக்தியானது வில் மேக் இந்தியா ஏ டெவலப்டு நேஷன், ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றும்னு சொல்லி பிஎம் சொல்லியிருக்காரு. இஃப் யூ வாண்ட் மோர் டீட்டெயில்ஸ் கோ டு பேஜ் நம்பர் 9. டாக்ஸ் வித் யூரோப்பியன் யூனியன். சவுதி அரேபியா கால்ஸ் ஃபார் லிஃப்டிங் சிரியா கர்ப்ஸ். கர்ப்ஸ்னா தடை, லிமிட்டேஷன். கர்ப்னா லிமிட்டேஷன், ரெடியூஸ்னு அர்த்தம். சவுதி அரேபியா சிரியா மேலே உள்ள தடைகளை எடுக்க சொல்லி கேட்குது. கால்ஸ் ஃபார்னா இன்வைட்ஸ் ஃபார், லிஃப்டிங்னா அதெல்லாம் எடுக்கிறது. பேஜ் 12. இது வேர்ல்டு நியூஸ். அண்ட் டேட்டா பாயிண்ட் இஸ் ட்ரம்ப்ஸ் ஃபியட். ஃபியட்னா சட்டம்னு அர்த்தம். ஃபியட்னா ஃபியட் கார் அப்படி இல்லை, ஃபியட்னா சட்டம், ரூல். ஃபார் த யூரோப்பியன் யூனியன் டு பை யூஎஸ் ஆயில் ஜஸ்டிஃபைட். ட்ரம்ப் அழைப்பு விடுத்திருக்காரு, ஒரு சட்டம் போட்டிருக்காரு. என்னன்னா, யூரோப்பியன் யூனியன் அமெரிக்காவில் இருந்தால் ஆயில் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இஸ் திஸ் ஜஸ்டிஃபைட்? ஜஸ்டிஃபைடுனா இது நியாயமானதா? ஜஸ்டிஃபை அப்படின்னா சரின்னு சொல்லு அல்லது நியாயப்படுத்துன்னு அர்த்தம். யூரோப்பியன் யூனியன் ஹேட் ஆல்ரெடி டர்ன் டு யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஆல்ரெடி அமெரிக்காவுக்கு தான் வாங்கிட்டு இருக்கு. டு ஸ்டே ஆஃப் ரஷ்யா. ரஷ்யா தனிமைப்படுத்துகிறாங்க, ரஷ்யாட்டேருந்து வாங்கக்கூடாதுங்கிறாங்க. அண்ட் ஆஸ்திரேலியன் ஓப்பன் இன் ப்ராக்ரஸ். பிரீசிங் த்ரூ. சபலங்கா வேர்ல்டு நம்பர் 1 சபலங்கா அண்ட் ஸ்வெரவ் ஈஸ் இன்ட்டு ரவுண்ட் 2. இரண்டாம் சுற்றுக்கு அவங்க போயிட்டாங்க. ஆஸ்திரேலியன் ஓப்பன், அதாவது டென்னிஸில் கிராண்ட் ஸ்லாம் அப்படின்னா 4 பெரிய போட்டிகள் இருக்குது. ஒன்று ஆஸ்திரேலியன் ஓப்பன், இன்னொன்று யூஎஸ் ஓப்பன், இன்னொன்று ஃப்ரெஞ்ச் ஓப்பன் அல்லது ரோலன் கேரஸ், அப்புறம் விம்பிள்டன், அது இங்கிலாந்து நடக்கிறது. ஸோ வாட் ஆர் த 4 மேஜர் ஈவெண்ட்ஸ் இன் டென்னிஸ்ன்னு கேட்டால், வேர்ல்டு லெவலில் 4 ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஆஸ்திரேலியன் ஓப்பன், யூஎஸ் ஓப்பன், இங்கிலாண்டில் உள்ள விம்பிள்டன், அப்புறம் ஃப்ரான்ஸில் நடக்கக்கூடிய ஃப்ரெஞ்ச் ஓப்பன் அல்லது ரோலன் கேரஸ். ரோலன் கேரஸுங்கிறது அந்த கோர்ட்டுடைய பேர். அதில் ஆஸ்திரேலியன் ஓப்பன் இஸ் நவ் இன் ப்ராக்ரஸ். ஆஸ்திரேலியன் ஓப்பன் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. டாக்கிங் ட்ரையல். டாக்கிங் அப்படின்னாக்கா 2 சேட்டிலைட்ஸை ஒன்றாக சேர்க்கிறது. இங்கே ஒரு சேட்டலைட், இங்கே ஒரு சேட்டலைட் இருக்குது. அது 100 மீட்டர் தூரத்தில் இருக்குது. ரெண்டுத்தையும் ஒன்றா இணைக்கிறது தான் டாக்கிங் ட்ரையல். முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. இஸ்ரோ. வாட் இஸ் இஸ்ரோ? +2 ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனில் கேட்ட கொஸ்டின் இது. இஸ்ரோனா அவங்களுக்கு தெரியலை. தோஸ் ஹூ ஆர் ஸ்டடிங் +2 டோன்ட் நோ த எக்ஸ்பான்ஷன் ஃபார் த வேர்ட். இஸ்ரோ மீன்ஸ் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். இது கூட சக்சீட்னா வெற்றி பெற்றது. CCE இருக்குது பாருங்கள். நட்ஜிங்னா தூண்டுதல், அப்படி தூண்டி விடுறது, தள்ளி விடுறது. 2 satellites closer. 2 satellites are there, அது 2 க்ளோஸாக கொண்டு வருது. பை பிரிங்கிங் சேசர் அண்ட் டார்கெட். ஒரு சேட்டலைட் பேர் சேசர், துரத்துறது. இன்னொரு சேசர் பேர் இலக்கு. வித்தின் 3 meters ஆஃப் each other. ஒன்று 3 மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. How far are the 2 satellites? The 2 satellites are just 3 meters away. The agency has overcome last week's setback. Last week there was a setback. Setbackனா ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. Caused by an unexpected drift. ஒரு எதிர்பாராத ஒரு திரும்பி போகிறது. ஒரு ட்ரிஃப்ட்னா அந்த திசை மாறி போகிறது. Trying to dock 2 satellites in space for the first time. முதன்முறையாக 2 சேட்டலைட்களை ஒன்றாக இணைக்கிற முயற்சி நடக்குது.
Indian Space Research Organization announced early on Sunday that they were brought within 3 meters of each other in a trial attempt. It then moved them back to a safe distance. அதுக்கப்புறம் சேஃப் டிஸ்டன்ஸ் நவுத்திட்டாங்க. ஸ்பேடெக்ஸ் டாக்கிங் அப்டேட், அதுக்கு பேர் ஸ்பேடெக்ஸ். ஏ பிஎஸ்எல்வி C60, பிஎஸ்எல்வினா போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். பிஎஸ்எல்வி எக்ஸ்பான்ஷன் வந்து போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் had carried the satellite to space from the Satish Dhawan Space Center in Sriharikota. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், இங்கே தான் அந்த ராக்கெட்டை ஏவி இருக்காங்க. Yes, trial attempt to reach up to 15 meter and further to 3 meter is done. Moving back spacecraft to safe distance. The docking process will be done after analyzing data further. ISRO said the two satellites were within 50 meters of each other. ஒன்றோட ஒன்று 15 மீட்டர் தூரத்தில் இப்போ வச்சுருக்காங்க. At 15 meter we see each other clear. ஒன்று கிளியராக பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அண்ட் கிளியர். We are just 50 feet away for an exciting handshake. ஜஸ்ட்டு 50 அடி தூரத்தில் இருக்குங்கிறாங்க. இஸ்ரோ ஹேஸ் ஓவர் கம் த செட்பேக். அந்த பின்னடைவை அது வெற்றிகரமாக சமாளிச்சிருச்சு லாஸ்ட் வீக். டியூ டு அன் அன்எக்ஸ்பெக்டட் ட்ரிப் பிட்வீன் த சேட்டலைட் செட்டிங் த போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் த டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட். போஸ்ட்போன்மெண்ட்னா தள்ளி போடுறது, புட் ஆஃப். இந்தியன் அஸ்ட்ரானட் டு த மூன் காகன்யான். வாட் இஸ் காகன்யான்னா மனிதனை ஸ்பேஸுக்கு அனுப்புறது தான் வந்து காகன்யான், ஹியூமன் மிஷன். காகன்யான்ங்கிறது. இஃப் த இஸ்ரோ சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸிக்யூட்னா செய்து முடித்தல் the docking experiment, India will become the fourth country after the US, Russia and China to accomplishனா செய்து முடித்தல், ஃபீட், இந்த சாதனையை செய்து முடிக்கக்கூடியது. 2 சேட்டலைட்டை இணைக்கிற ஒரு இது வந்து 4 நாடுகள் செஞ்சுருக்கு. அமெரிக்கா, ரஷ்யா, சைனா அண்ட் இந்தியா. If at all India had succeeded in this attempt, இந்த முயற்சியில் அது வெற்றி பெற்று. அரகன்ஸ்னா திமிர் shown by Chief Minister Stalin is not good, says Raj Bhavan. A day after தமிழ்நாடு Chief Minister M.K. Stalin, ஒரு நாள் கழித்து தமிழக முதல்வர், மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் வந்து made some remarks on the floor of the assembly against Governor R.N. Ravi. Then Mr. Stalin's arrogance, திமிர் வந்து சரியில்லைன்னு சொல்லியிருக்குது ஆளுநர் மாளிகை. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை உரிமைகள் என்ஷைன்டு பொறிக்கப்பட்டுள்ளன. என்ஷைண்டுனா பொறிக்கப்பட்டது. இந்த கான்ஸ்டியூஷன் வேர் அப்சர்ட் அண்ட் சைல்டிஷ், அது அபத்தமானது என்றும் குழந்தைத்தனமானது என்றும் கவர்னர் சொல்லியிருக்கார். கவர்னர்ஸ் மிஸ்டேக், கவர்னரின் தவறு. ரியாக்டிங் டு த ராஜ்பவன் ஸ்டேட்மெண்ட், அந்த ஆளுநர் மாளிகைக்கு ராஜ்பவன் ஆளுநர் மாளிகை. டிஎம்கே ஜெனரல் செக்ரட்டரி அண்ட் மினிஸ்டர் ஃபார் வாட்டர் ரிசோர்ஸ் துரைமுருகன் said in Vellore on Sunday that only Ravi was arrogant. கவர்னர் தான் திமிரா இருக்காரு, and not the chief minister. The governor he charged deliberately வேண்டுமென்றே has to change the convention. அந்த கன்வென்ஷன்னா அந்த சம்பிரதாயம் that had been followed in the assembly for all these years. இத்தனை வருடங்களாக பின்பற்றப்பட்ட அந்த மரபு, அதுதான் கன்வென்ஷனுங்கிறது. தமிழ் தாய் வாழ்த்து would be sung at the beginning of the proceedings, so the national anthem at the end would be sung, பாடப்படும். பங்களாதேஷ் சம்மன் இந்தியன் என்வாய், இந்திய தூதரை வந்து கூப்பிட்டுருக்கு, கட்டாயமாக கூப்பிட்டுருக்கு. இந்தியன் என்வாய் மீன்ஸ் அம்பாசடர். த இன்டரிம் கவர்மெண்ட், அதாவது இடைக்கால அரசு. பங்களாதேஷில் ஷேக் ஹசீனாவை கவுத்து விட்டு இடைக்கால அரசு, இன்டரிம் கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. ஆன் சண்டே எக்ஸ்பிரஸ் டீப் கன்சர்ன் வெளிப்படுத்தியிருக்கிறது, ஆழ்ந்த கவலை அபவுட் த ப்ரிவேலிங் சிச்சுவேஷன் அலாங் த இந்தியன் பங்களாதேஷ் பார்டர்ஸ். இப்பொழுது நிலவி வரும், ப்ரிவேலிங்னா இப்பொழுது நிலவி வரும் பிரச்சனை, சூழ்நிலை இந்த இந்தியா பங்களாதேஷ் எல்லையில். டிக்ளைனிங் ஃபெர்டிலிட்டி லெவல்ஸ், திஸ் இஸ் ஆல்சோ எ மேட்டர் ஆஃப் கிரேட் கன்சர்ன். அதிகமான கவலை தரக்கூடிய ஒரு விஷயம். இதை வைத்து ரொம்ப மருத்துவமனைகள் காசு பண்ணுறாங்க. டிக்ளைனிங்னா குறையிறது, ஃபெர்டிலிட்டி லெவல்ஸ்னால் குழந்தை பேர் வந்து குறைஞ்சி வருது. புஷ்அப் மெட்டர்னல் மார்டாலிட்டி, வந்து மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ இன் கேரளா, தாய் சாவுறது, இதை வந்து அதிகப்படுத்திருக்குங்கிறாங்க. மெட்டர்னல்னா தாய், மார்டாலிட்டினா சாவுறது. இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட்டுன்னா குழந்தை சாவு மரணம். மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்னா அம்மா சாவுறது. பெட்டர்னல்னா ஃபாதர், மெட்டர்னல்னா அம்மா, அதான் மெட்டர்னிட்டி வார்டுன்னா பிரசவ வார்டு. மெட்டர்னல்னா அட்ஜெக்டிவ் ஆஃப் மதர். கேரளாஸ் மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ த லோவஸ்ட் இன் தி கண்ட்ரி. இந்த நாட்டிலே வந்து தாய் இப்போ குழந்தை பிறக்கும்போது சாகிறது
இந்தியாவிலேயே கேரளாவில் தான் குறைவாக இருக்குது. அட் 19 per 1 lakh, 1,00,000 குழந்தைகள் பிறந்ததுன்னா அதில் 19 அம்மாக்கள் சாப்பிட்றாங்க. இட்ஸ் நாட் கிளைம்பிங் ஸ்டடிலி, கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வருதுங்கிறாங்க. மச் டு த கான்ஸ்டர்னேஷன் ஆஃப் ஃபியர் ஆஃப் த ஸ்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், மாநில சுகாதார நிறுவனத்துடைய பயம். கான்ஸ்டர்னேஷனாக கிரேட் ஃபியர். த ரீசன்ஸ் ஃபார் த இன்க்ரீஸ் மே பி பியாண்ட் த கண்ட்ரோல் ஆஃப் அஃபிஷியல்ஸ். In Kerala lost many women to COVID-19. 2020-21 வருடங்களில் பல பெண்கள் வந்து COVID-19 இறந்துருக்காங்க. The state has now hit a low of 3,93,231 births from an average of 5 to 5.5 lakh annually earlier. இதற்கு முன்னாடி வந்து ஒரு வருஷத்துக்கு 5 லட்சத்துலேருந்து 5.5 லட்சம் குழந்தைகள் பிறந்திருக்கு. இப்போ என்னன்னாக்கா 3,93,233 குழந்தைகள் தான் பிறக்குது. இது வந்து பர்த் ரேட் குறையுது. அதுதான் டிக்ளைனிங் ஃபெர்டிலிட்டி லெவல்ஸ்னு சொல்கிறாங்க, குறைந்து வருகின்ற குழந்தை பேர். தட் இஸ் புஷிங் த எம்எம்ஆர்னா மதர் மார்டாலிட்டி ரேட் அப் அண்ட் நாட் நெசசரி an actual ஸ்பைக்னா சடன் ரைஸ். ஸ்பைக் மீன்ஸ் சடன் ரைஸ். பொங்கல் ஹார்வெஸ்ட் ஜாய் வித் அக்லிஸ்மெண்ட்ஸ் ஆர் பின் கிவன். டாக்கிங்னாக்கா 2 சேட்டலைட்ஸை ஒன்றா சேர்க்கறது. அண்ட் தென் rail users ask for LHB coaches in 3 trains. LHB கோச்சஸ்னால் அது ஒரே சேர் கார்னு சொல்லுவாங்க. முதல்ல ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறினா கடைசி மட்டும் போகலாம், அது மாதிரி இருக்கும். LHB அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் த எக்ஸ்பேன்ஷன்? லிங்க் ஹாஃப்மேன் புஷ் கோச்சஸ் இன் காரைக்கால், எர்ணாகுளம் காரைக்கால், தஞ்சாவூர் சென்னை, தஞ்சாவூர் உழவன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ். The demand comes at a time when the railways has been replacing conventional with LHB coaches. இப்போ ஒவ்வொரு ட்ரெயினில் வந்து இந்த லேட்டஸ்ட்டு LHB கோச்சஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதில் என்னன்னா நீங்கள் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் கடைசி மட்டும் போய்ட்டு வந்துடலாம். அதுக்கு பேர் வந்து லிங்க் ஹாஃப்மேன் புஷ் கோச்சஸ் அப்படின்னு பேர். ப்ரொவைட் மோர் அகாமடேஷன், அதிகமான உட்காரத்துக்கு இடம் இருக்குங்கிறாங்க. NITT, National Institute of Technology, Trichy presents Distinguished Alumni Awards. Alumni old student. Water level in Matthew Dam stood at 114 for 553 feet. அதோடைய முழு இது வந்து 120 அடி. புக்கோம்பு பார்க் நீட்ஸ் ஏ ஃபேஸ் லிஃப்ட்னு சொல்லியிருக்காங்க. ஆலன் த கிளியர் லீடர், கோச்சிங் இன்ஸ்டியூட்டு. தமிழ்நாடு டு ட்ரெயின் டயஸ்போரா இன் தமிழ் அண்ட் ஃபோக் ஆர்ட்ஸ். அந்த நாட்டுப்புற கலைகளில் பயிற்சி கொடுக்கறதுக்கு 10 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் இந்த இடைத்தேர்தல்லாம் பைப்போல், அதில் வந்து ஏடிஎம்கேயும் பிஜேபியும் பாய்காட்ஸ்னால் புறக்கணித்து செய்கிறது. பைப்போல் டு ஈரோடு ஈஸ்ட். We are balancing welfare fiscal management, says Thangam Tennarasu. Ramadas calls for removal of creamy layer in quota for OBCs. Samba coverage in Delta has increased by about 2.5 lakh acres this time. அதிக சம்பாவில் வந்து நிலத்தை சாகுபடி பண்ணியிருக்காங்க. கேஸ் அகெயின்ஸ்ட் ஆக்டர்ஸ் வெங்கடேஷ் ராணா ஓவர் டிமாலிஷன் ஆஃப் ஹோட்டல். ஒரு ஹோட்டலை இடித்து சம்மந்தமாக வெங்கடேஷ் ராணா மேலே கேஸ் போட்டிருக்காங்க. CID கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் ப்ரோப் இன் MLC case. MLC case could lead to a clash between legislature executive council chair. Caste census, ஜாதி கணக்கெடுப்பு ரிப்போர்ட் will be discussed in cabinet அப்படின்னு கர்நாடகா சிஎம் சொல்லியிருக்காரு. கர்நாடகா சிஎம் சீதாராமையா, கர்நாடகா சிஎம் சீதாராமையா. And then we come to the editorial on the most important dropped digital data protection rules. Digital data அப்படின்னா அந்த ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ், பாதுகாப்பு சட்டங்கள். டிஜிட்டல் டேட்டாவை பாதுகாப்பு சட்டங்கள் அண்ட் அத்தாரிட்டேரியனிசம். India marked 6 years since the K.S. Puttaswamy judgment reaffirmed privacy as a fundamental right. Privacy அது வந்து ஒரு அடிப்படை உரிமை. Privacy supreme event, not as a celebration
but it's a somber reflex. Somber means serious reflection on its unfulfilled promise. Social activist சொல்லியிருக்காரு. There is common thread within the parent digital personal data protection act. டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னா ஒருத்தரை பற்றிய புள்ளி விவரங்களை பாதுகாக்கணும். இது டிஜிட்டலிஷ் லா பை ரிஃப்ளெக்ஸ். இப்போ வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணு வந்து செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் நடந்தோன்னு சட்டங்கள் வந்து இன்னும் ஸ்ட்ரிக்டாக பண்ணிட்டாங்க. நாட் ஸ்டிஞ்சன்சி மீன் ஸ்ட்ரிக்ட், கடுமை ஒன்றும் தேவையில்லை, அதை வந்து செயல்முறைப்படுத்துறது தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து பாலியல் சம்மந்தமான குற்றங்கள் தடுக்கணும்னா யூ வாண்ட் டு டிட்டர், யூ வாண்ட் டு செக். டிட்டர்னால் தடுக்கிறது. செக்ஷுவல் கிரைம்ஸ், பாலியல் சம்மந்தமான குற்றங்களை தடுக்க வேண்டும் என்றால் தே ஹேவ் டு பி, த லாஸ் ஷுட் பி இம்ப்ளிமெண்டட், புட் இன் டு ப்ராக்டிஸ். அவளை அமல்படுத்த வேண்டுமே ஒழிய அதை ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அதனால் ஒன்றும் தேவையில்லைங்கிறார். த டெண்டன்சினா ஒரு சுபாவம், த நேச்சர் டு மேக் எக்ஸிஸ்டிங் லாஸ் மோர் ஸ்ட்ரிஞ்சன்ட். ஏற்கனவே உள்ள சட்டங்களை மிகவும் கடுமைப்படுத்துவது என்பது ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ஏதாவது ஒரு செயல் நடந்துச்சுன்னா in response to the opposition moves to corner the DMK regime. இந்த டிஎம்கே ஆட்சியை வந்து அவங்க கார்னர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆஃப்டர் எ ரேப் விதின் த ப்ரிமைசஸ்னால் இடம். அண்ணா யூனிவர்சிட்டி இன் சென்னை, தி கவர்மெண்ட் ஹஸ் மூவ் டு என்ஹான்ஸ் பனிஷ்மெண்ட்ஸ். அது அந்த தண்டனைகளை அதிகப்படுத்தியிருக்கு. ஒரு பொண்ணு பின்னாடி நடந்தாலே 5 வருஷம். ஸ்டாக்கிங்னு சொல்கிறாங்க, STALKNGனா ஒரு பொண்ணு பின்னாடியே போகிறது பேர் ஸ்டாக்கிங். The punishments are made very severe and stringent. Stringent, severeனா ஒரே அர்த்தம் தான், கடுமையாக்கியிருக்காங்க. போஸ்கோ அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் அகெயின்ஸ்ட் செக்ஸுவல், ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் பாஸ்கோ ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் ஆக்ட். குழந்தைகளை வந்து பாலியல் குற்றங்களிலும் தடுக்கிறது. From sexual offences, prevention of children from sexual offences. குற்றச்செயல்கள் வந்து குழந்தைகளை பாதுகாத்து. prevention of children from sexual offences, போஸ்கோ அப்படி. அது போக்சோன்னு சொல்லணும். அதுக்கு டிராஃப்ட், ஒரு சட்டத்தை நீங்கள் டிராஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்வரைவு, சென்ட்ரலைசிங் கண்ட்ரோல். அந்த விதிகை, அந்த கண்ட்ரோல், அந்த கட்டுப்பாடை வந்து சென்டர் எடுத்துக்கிறது, அந்த நியூ டெல்லி எடுத்துக்கிறது. இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் ஷேரிங் பிட்வீன் த ஸ்டேட்ஸ், அதை பற்றி போட்டிருக்காங்க. இன் ஏ ஃபெடரல் செட்டப், இது வந்து பல மாநிலங்களுடைய கூட்டமைப்பு, அதான் ஃபெடரல் கவர்மெண்ட்னா பல மாநிலங்கள் சேர்ந்த கூட்டமைப்பு. அட்டம்ஸ் அட் அண்டர்மைனிங்னா குறைக்கிறது. எனி ஸ்டேக் ஹோல்டர், அதாவது அதில் உள்ள பங்குதாரர்கள், இந்த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எஜுகேஷன் விச் இஸ் த கன்கரண்ட் லிஸ்ட். கன்கரண்ட் லிஸ்ட்னா 2 லிஸ்ட்லேயும் இருக்குது. அது ஸ்டேட் லிஸ்ட்லேயும் இருக்கும், நேஷ்னல் லிஸ்ட்லேயும் இருக்கும். கன்கரண்ட் லிஸ்ட்னா இப்போ வந்து எஜுகேஷனை யார் பார்க்குறதுனா ஸ்டேட் பார்க்கும், அதே சென்டரும் பார்க்கணும். கன்கரண்ட் லிஸ்ட்னா சென்டருடைய கண்ட்ரோல்லையும் இருக்கும், ஸ்டேட் கண்ட்ரோல், அதான் கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு பேர். கன்கரண்ட்னா 2 இருக்குது. வில் ப்ரூவ் டிஸ்ரப்டிவ்னா அழிவை கொடுக்கும். த டிராப்ட் யூஜிசி, இந்த யூஜிசி சட்டங்கள் முன்வரைவு, சட்டமாவில் பில் அல்லது சட்டம் முன்வரைவாக இருக்குது. மினிமம் குவாலிஃபிகேஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் அண்ட் ப்ரமோஷன் ஆஃப் டீச்சர்ஸ். வேலை கொடுக்கவும் பதவி உயர்வு கொடுக்கவும் மினிமம் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. The center's penchant for facilitating control over institutions. ஃபெசிலிட்டேட்டிங்னா சுலபமாக்குறது. இப்போ நிறுவனங்கள் மேலே உள்ள தனது கட்டுப்பாட்டை த்ரூ த குபர்னட்டோரியல் ப்ராக்சிஸ். குபர்னட்டோரியல்னா கவர்னர். வாட் யூ மீன் பை குபர்னட்டோரியல்னா, கவர்னருடைய அப்ஜெக்டிவ் குபர்னட்டோரியல். நீங்கள் டிக்ஷனரியில் பாருங்கள், குபர்னட்டோரியல் மீன்ஸ் கவர்னருக்கு பதிலாக ப்ராக்சிஸ், அதன் மூலமாக சென்டர் வந்து எல்லாம் அந்த பல்கலைக்கழகங்களை தனது கண்ட்ரோலில் கொண்டு வருது. த்ரூ குபர்னட்டோரியல் மீன்ஸ் கவர்னர். த சான்சலர், அந்த சான்சலருங்கிறவர் கவர்னர் தான். வேந்தர் துணைவேந்தரை நியமிப்பார். would appoint the VC out of 3 to 5 names recommended by the committee. Any violation, இதில் ஏதாவது ஒன்று மீறினா recommended by the committee. Any violations could attract debarment from participating in the UGC schemes.
அந்த யூஜிசி திட்டங்களில் வந்து பங்கு கொள்ள முடியாது. அப்படி தான் இந்தியா வந்து என்ன பண்ணி வச்சுருக்கு, தமிழ்நாட்டை என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா சமக்கர சிக்ஷான்னு சொல்லிட்டு அதில் வந்து உள்ள பணத்தை வந்து ரிலீஸ் பண்ணாமல் ரொம்ப ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்காம இந்த மாதிரி சென்டர் வந்து எங்கெங்கெல்லாம் பிஜேபி இல்லையோ அந்தந்த ஸ்டேட்ஸ்லலாம் வந்து தே ஆர் பிளேயிங் கேம்ஸ். எ ப்ரப்போசல் டு மேக் நான் அகாடமிக்ஸ் எலிஜிபிள் ஃபார் த, அதுவும் இல்லாமல் நான் அகாடமிக் அதாவது கல்லூரியில் வேலை பார்க்காதவரை கொண்டு வந்து ஒரு விசியாக போடுறது அது மாதிரியும் போட்டிருக்காங்க. ஆனால் அப்படி போட்டதில் நாராயணுங்கிறவர் நல்லா வேலை பார்த்தாரு அப்படிங்கிறாங்க. எ ப்ரப்போசல் டு மேக் நான் அகாடமிக்ஸ் எலிஜிபிள் ஃபார் த விசிஸ் ஜாப் ஹேஸ் ஆல்சோ ட்ரான் கிரிட்டிசிசம், அதுவும் விமர்சிக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. யூஜிசினா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். ஆல் அபவுட் த யூட்டிலிட்டி ஆஃப் ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதோட பயன்பாடை பற்றி போட்டிருக்காங்க. பிஎஸ்சினா பாம்பே செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் எக்ஸப்ட்ஸ் ஐபிஓ ரன் டு கண்டினியூ அனபேட்டட். அனபேட்டட்னா ஐபிஓனா அனபேட்டட்னா தனியாமல் வந்துக்கிட்டே இருக்கணுங்கிறாங்க. அனபேட்டட்னா அன்கண்ட்ரோல்டு இன் 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வாட் ஆர் த ரேட்ஸ், இல்லை எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து பேங்க்ஸ் எல்லாம் வந்து கார் வாங்க அல்லது பர்சனல் லோன் இதுக்கெல்லாம் கடன் கொடுக்குறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, டாடா கேபிட்டல், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பர்சனல் லோனு 11.45% 14.85 மட்டும் கொடுக்குது. அதே மாதிரி கார் லோனுக்கு ஸ்டேட் பேங்க் வந்து 9% 10% வரையும் 11.15% மட்டும் கொடுக்குது. லோன் அமௌண்ட்டு கார் வாங்கிறதுக்கு எவ்வளோ லோன் கொடுக்குறாங்கன்னா 10 லட்சம் கொடுக்குறாங்க. எல்லாமே 10 லட்சம் தான். அதில் பேங்க் ஆஃப் பரோடா 11 லட்சம் கொடுக்குது. கார் வாங்குறதுக்கும் அவ்வளோதான் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் 10 லட்சத்துலேருந்து 11 லட்சம் தான் லோன் கொடுக்குறாங்க. ஆனால் கார் கோடிக்கணக்கில் இருக்குது, அதுக்கெல்லாம் கிடையாதுங்கிறாங்க. இஸ் பிபிஎஃப் ஸ்டில் அட்ராக்டிவ், அதாவது இப்போ அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களாம் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பொதுநல நிதியில் பணத்தை போட்டு வைப்பாங்க. இதில் என்னென்னாக்கா அண்டர் செக்ஷன் 80C புதுசாக நியூ டேக்ஸ் ரிஜைம் ஓல்ட் டேக்ஸ் ரிஜைம்னு இருக்குது. அதில் வந்து நியூ டேக்ஸ் ரிஜைமில் வந்து அண்டர் செக்ஷன் 80C ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்டில் இன்சூரன்ஸு பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்லாம் காட்டுவாங்க. இப்போ அதெல்லாம் காட்ட முடியாது. ஸோ அது வந்து அதனால் அது அந்த அட்ராக்ஷனை வந்து இழந்துருச்சு அப்படிங்கிறாங்க. சவுதி அரேபியா கால்ஸ் ஃபார் லிஃப்டிங் சிரியா மேலே உள்ள தடைகளை நீக்கணுங்கிறாங்க. அந்த லாஸ் ஏஞ்சலிஸ் ஃபயர் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஸ்கிராம்பிள்னால் கஷ்டப்பட்டு அந்த மலை மேலே ஏறி இருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவங்க திட்டியிருக்காரு, அந்த அரசியல்வாதிகள் திறமையற்றவர்கள், இன்காம்பிட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. And then Sabalanka and Zverev storm into round 2. Sabalanka powered and Stephens. Djokovic reveals வெளிப்படுத்துதல் energetic disc as his new secret weapon. அவர் புதுசாக ஒரு சீக்ரெட் வெப்பன் வச்சுருக்காராம். அது வந்து அவருக்கு சக்தியை கொடுக்குதான். கீப் ஹிம் ஹெல்த்தி. எனர்ஜெட்டிக் டிஸ்க் அப்படின்னா ஒரு தட்டு. இஸ் அ டிவைஸ் மேட் பை அன் என்ஜினியர் இன் செர்பியா விச் he claims has helped him deal with several ailments. எயில்மெண்ட்ஸ்னால் டிசீசஸ், பல்வேறு வியாதிகளை குணப்படுத்துறதுக்கு அந்த தட்டு அவருக்கு குணப்படுத்திருக்கான். டின்னர் பிளேட் சைஸ், அதாவது சாப்பாடு தட்டு அளவுக்கு அந்த தட்டு இருக்குங்கிறாங்க. அதை இன்ஸ்டாகிராமில் அவர் காட்டியிருக்காரு. யார்? ஜோகோவிச். ஹரியானா ஸ்கிராப்ஸ் போஸ்ட் குஜராத் இன் எல்லோ ஸ்கோரிங் த்ரில்லர். அப்புறமா ஸ்மிருதி மந்தானா தமிழ்நாடு ரவுண்ட் அப், எஜுகேஷன் ப்ளஸ்ஸு, கார்ஜியஸ் மாதிரி ரோர்ஜியஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி பேர் என்னன்னா புல்லட்டோ ஜாவா. த நேம் ஆஃப் த பைக் இஸ் ஜாவா. யூ கேன் சி. பங்களாதேஷ் சம்மன்ஸ் இந்தியன் என்வாய். இந்திய தூதரகம் கான்சலேட் எம்பசி என்வாய்னா தூதர், கை கமிஷன் தூதரை அழைத்து பங்களாதேஷுக்கு சொல்லியிருக்கு. ஃபெர்டிலிட்டி லெவல்ஸ் வந்து குறையுதுங்கிறாங்க. இம்ப்ரூவ் ரோட் சேஃப்டி ஆன் திருச்சி சென்னை ஹைவே சேஸ் எம்பி. அருண்யர் என்ன சொல்லுவாருன்னா சாலை பாதுகாப்பை வந்து
திருச்சி சென்னை ஹைவேல அதிகப்படுத்துங்க அப்படிங்கிறாங்க. கவர்மெண்ட் ஷுட் செல் பேக்கேஜ், அரசாங்கமே பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டரை விற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் ஆல்.